டாக்டர், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அம்மாவோட உடம்பு மருந்து எடுத்துக்கலன்னு சிஸ்டர் சொன்னாங்களே. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா கொடுத்த மருந்து நல்லாவே வேலை செய்யுதுமா. உங்க அம்மாவோட பிபி இப்ப நார்மலா இருக்கு. இன்னைக்கு நைட் முழுக்க அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அவங்க கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்கான்னு பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மேடம், இதுல இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே அக்கவுண்ட் செக்ஷன் போய் 25,000 ரூபாய் கட்டிட்டு பில்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியும். என்ன சிஸ்டர் இது? திடீர்னு 25,000 கட்டினா நான் எங்க போவேன்? எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல சிஸ்டர். பணம் கட்ட வசதி இல்லனா நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்கணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பணம் இல்லனா எப்படி? இங்க பணம் இல்லாம எதுவுமே நடக்காதுமா. பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறதால அவசரத்துக்கு இங்க வந்து சேர்ந்துட்டோம் சிஸ்டர். பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. அப்ப யோசிக்கலனாலும் இப்ப யோசிச்சுதான் ஆகணும். இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இது ஒன்னும் தர்மாஸ்பத்திரி இல்ல. 25,000 சொன்னது கூட அட்வான்ஸ் தான். மொத்த பில்லு இன்னும் இதை விட அதிகமாகும். உங்களால பணம் கட்ட முடியலனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஐயோ, அப்படி போறதா இருந்தா கூட எங்க ஹாஸ்பிட்டல் பில்ல கிளியர் பண்ணிட்டு போங்க. பணம் கட்டாம வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த மாட்டாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு சீக்கிரம் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்னு வந்தாலே கொள்ளை அடிக்கிறாங்க. அவசரம்னு பார்த்து இங்க வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? இந்த மயில வேற பிடிக்கவே முடியல. தனியா என்னால என்னதான் பண்ண முடியும்? The mobile number you have dialed is currently not reachable. கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற? அம்மாவை போய் பார்க்க முடியாம ஒரு பொணத்தை இப்படி காவல் காக்க வச்சுட்டீங்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? இதே என் கடமைதான், வேலைதான். ஆனா அம்மாவுக்கு முடியாத நேரத்துலயா எனக்கு இப்படி ஒரு வேலை வரணும்? நான் இப்படி ஒரு நெருக்கடியில மாட்டணும். நீ அம்மாவுக்கு துணையா இருக்கின்ற நம்பிக்கையில தான் நான் இங்க இருக்கேன். அம்மாவுக்கு எதுவும் ஆகாம நீதான் கடவுளை பாத்துக்கணும். நீதான் பாத்துக்கணும். ஹலோ மயிலு. ஹலோ அக்கா, ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்களா? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அக்கா? நீ இன்னும் கிளம்பலையா? அக்கா, ஹலோ 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 அக்கா. மயில் கேக்குதா? அக்கா, நான் பேசுறது கேக்குதா? ஏய், விட்டு விட்டு கேக்குதுடி. சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வந்து பேசு. ஐயோ அக்கா, இங்க டவரே இல்லக்கா. ஹலோ ஹலோ அக்கா, இங்க டவர் இல்ல. சார்ஜ் வேற ரொம்ப கம்மியா இருக்குக்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதா? மயில் கேக்குதா? அக்கா, ஏய் மயிலு. அக்கா, நான் பேசுறது கேக்குதா? ஐயோ, கேக்குதுடி எனக்கு.
பேசு, எங்க இருக்க? ஹாஸ்பிடலுக்கு இப்ப நீ வர போறியா இல்லையா? அக்கா இன்னும் டியூட்டி முடியலக்கா. அம்மா எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இதெல்லாம் நேர்ல வந்து அக்கறையா பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஹாஸ்பிடல்ல உடனே 25,000 ரூபாய் பணம் கட்ட சொல்லிருக்காங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் வா. அது இல்லக்கா, நான் டியூட்டில இருக்கேன்க்கா. எங்கேயும் இங்க இருந்து நகர முடியாது. என்ன கொழுப்பேறிடுச்சா உனக்கு? அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் டியூட்டில இருக்கேன்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீ இல்லனா அங்க எதுவுமே நடக்காதா? வேற யாரையாவது பாத்துக்க சொல்லிட்டு முதல்ல கிளம்பி வாடி. என் நிலைமை புரியாம பேசாதக்கா. அவசரத்துக்கு தண்ணி குடிக்க கூட போக முடியாத அளவுக்கு நான் நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கேன். அக்கா, நீ எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கன்னு சொல்லு, நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்றேன். பணம் ரெடி பண்ணி அனுப்பிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? பார்மசி, ஸ்கேன் எல்லா இடத்துக்கும் நான் தனியா ஓடிட்டு இருக்க முடியுமா? அம்மா மேல உனக்கு பாசம் இருக்கிறது உண்மைனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனே வாடி. சரிக்கா, நான் பாக்குறேன். அக்கா, நீ முதல்ல ஹாஸ்பிடல் பேரை சொல்லுக்கா. சார்ஜ் வேற போக போகுதுக்கா. KR ஹாஸ்பிடல். அக்கா, ஹலோ ஹலோ அக்கா, ஹலோ, கேக்குதா இல்லையா? சிக்னல் இல்லாத இடத்துல இருந்துகிட்டு உயிரை வாங்குறான். ஐயோ, சுத்தமா சார்ஜ் போயிடுச்சே. அம்மா எங்க இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, அக்கா கிட்ட எப்படியாவது பேசி ஆகணுமே. வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி பேசலானாலும் இங்க ஆள் நடமாட்டமே இல்லையே. கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்துக்கு பிறகு தொடரும். செல்லுக்கு சார்ஜ் போடுறதை தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அங்க ஏதோ வெளிச்சம் தெரியுது. அங்க போய் முதல்ல செல்லுக்கு சார்ஜ் போடணும். இங்க யாரும் வர போறது இல்ல. ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள நம்ம போய் செல்லுக்கு சார்ஜ் போட்டு வந்துடலாம். கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஐயோ, உனக்கு வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோம். நான் இல்லாத நேரத்துல நாய் வந்து ஏதாவது பண்ணிடுமோ? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எப்படியோ வந்துட்டோம். சார்ஜ் போட்டு போயிடலாம். ஏதோ லைட் எரியுதுன்னு வந்து பார்த்தா கோயிலா இருக்கு. ஆனா இங்க ஆளுங்க யாருமே இல்லையே. நம்ம வேற பாடியை தனியா விட்டுட்டு வந்துட்டோமே. எப்படி போனுக்கு சார்ஜ் போடுறது? அண்ணா, ஐயா, யாராவது இருக்கீங்களா? இங்க ஒருத்தரையுமே காணோம். கடவுளே, நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். போன்ல சார்ஜ் இல்லாம அக்கா கிட்ட எப்படி பேசுறது? பாடி வேற அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டோம். பாடி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். பாடி எடுக்க எப்படியோ ஆம்புலன்ஸ் வரும்.
ஆம்புலன்ஸ்ல இருக்கவங்க கிட்ட போனை வாங்கி நாம அக்கா கிட்ட பேசிக்கலாம். இங்க யாருமே இல்ல. அண்ணா, யாராவது இருக்கீங்களா? மெடிசன்ஸ்லாம் வாங்கியாச்சா? பணம் கட்டியாச்சா? இன்னும் இல்ல சிஸ்டர். உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி என் தங்கச்சி கிட்ட பேசிட்டேன் சிஸ்டர். அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கா. என்னம்மா, உன் சிஸ்டர் போலீஸா இருக்கான்னு மறைமுகமா என்ன மிரட்டுறியா? எங்க சீஃப் டாக்டருக்கு எஸ்பி டிஎஸ்பின்னு எல்லாரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. போலீஸ் பேரை சொல்லி பணம் கட்டாம தப்பிக்க முடியாது. ஐயோ, நான் அதுக்காக சொல்லல சிஸ்டர். என் தங்கச்சி கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுனால பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுவான்னு சொல்ல வந்தேன் சிஸ்டர். எப்பன்னு கரெக்டா சொல்லுமா. பில்லிங்ல இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இன்னும் இந்த அம்மாவை ஷிஃப்ட் பண்ணலாம் டாக்டர் வந்து கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. சீக்கிரம் பில்லை கிளியர் பண்ணிட்டு கிளம்புற வழிய பாருங்க. திரும்ப வந்து பேச வைக்காதீங்க. இல்ல சிஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் வந்துடும். கண்டிப்பா பில் செட்டில் பண்ணிடுறேன். ட்ரீட்மெண்டே கொடுக்காம அம்மாவை வச்சிருக்கிறது எனக்கும் கஷ்டம் தானே சிஸ்டர். உடனே அதை ஆரம்பிக்க என்ன வழியோ அதுதானே நானும் யோசிப்பேன். இந்த பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா வேலைதான் எதுவும் நடக்க மாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுமா. பணம் பணம்னு ஏன் தான் பறக்குறாங்களோ. பணத்தை கட்டாம எங்க ஓடி போக போறோம்? ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இவங்களை சொல்லி தப்பில்ல சிஸ்டர், அவங்க வேலையை செய்யறாங்க. என்ன தனியா அல்லாட விட்டுட்டு எனக்கு என்னன்னு கண்டுக்காம இருக்காளே மயிலு, அவளை சொல்லணும். அவ நைட் டியூட்டின்னு கதை சொல்லிட்டு வெளியில ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. நான் தான் இங்க அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. நிலத்தை வித்த பணம் கையில இருந்திருந்தா கூட அதை வச்சு சமாளிச்சிருக்கலாம். அம்மா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம மொத்த பணத்தையும் கடன்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மலராக்கா கிட்டயோ இப்ப கேட்க முடியாது. பணத்துக்கு வேற என்ன வழின்னு தெரியலையே. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். சேத்துல விழுந்தது சாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி போலீஸ். மேடம் வணக்கம் மேடம், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பைக்ல வந்தா தான் ட்ரிங்க் டிரைவ்னு புடிச்சு போறீங்க. அதுக்கு பயந்துதான் சைக்கிள்ல 5 கிலோமீட்டர் தூரம் வந்து போறேன். இப்பவும் வழி மறிச்சு பிடிச்சா எப்படி மேடம்? அதுக்காக இல்ல, குடிக்கிறது தப்புதான், ஆனா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவனை பிடிக்கிறது சரிதான். ஆனா அதுலயும் ஒரு நியாய தர்மம் வேணாமா? உங்களை பார்த்தா நீதி தேவதை மாதிரி இருக்கீங்க. நீங்களே ஒரு குடிமகனுக்கு அநீதி இழைக்கலாமா? சைக்கிள்ல வந்தவனை நீங்க எப்படி போதும் நிறுத்துங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு உளறாதீங்க. உங்களை பிடிச்சு கேஸ் போடுறதுக்காக நான் உங்களை இங்க நிறுத்தல. என் செல்லுல சார்ஜ் போயிடுச்சுன்னு ரொம்ப அவசரமா நான் ஒரு போன் பண்ணணும். உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசணும்னு. தயவு செஞ்சு உங்க போனை கொடுங்கண்ணே. ஃப்ரெண்டு கிட்ட பேச போறேன்னு சொல்லி உங்க ஆளுங்களை போன் பண்ணி கூப்பிட போறீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நேரம் காலம் தெரியாம நீங்க வேற. போனை கொஞ்சம் கொடுங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ ஹலோ தேனா, நான் மயில் பேசுறேன்டி. என்னடியாச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன்டி. அம்மாவுக்கு திரும்ப உடம்பு முடியாம போயிடுச்சுடி. கையில கதை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கு. சரி, அத்தைக்கு என்னாச்சுடி? இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்லன்னு அக்கா சொல்லிருக்கடி. ஹாஸ்பிட்டல்ல உடனே 25,000 ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிருக்காங்களா? பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அக்கா அங்க முழிச்சிட்டு இருக்கடி. நான் நைட் டியூட்டில இருக்கிறதுனால என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியல. என்னடி சொல்ற?
அதுக்குள்ள உனக்கு நைட் டியூட்டி போட்டாங்களா? சேர்ந்த ஒரு வாரத்திலே இப்படி மாத்த மாட்டாங்கடி. அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல தேனு. இப்ப எப்படியாவது 25,000 ரூபாய் ரெடி பண்ணணும். உன் கையில ஏதாவது பணம் இருக்கா? வீட்ல அம்பிட்டு பணம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணு அவ்வளவு பணக்காரங்க இல்லடி. 1000 2000 இருக்கும், அவ்வளவுதான். தேனு, நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் கொஞ்சம் காசு கேட்டு பாருடி. பூசாரி மாமா, சீட்டு பிடிக்கிற காந்திமதி அக்கான்னு எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கேட்டு பாருடி. 5000 10,000ன்னு துண்டு துண்டா கிடைச்ச கூட பரவாயில்ல. எப்படியாவது பணத்தை தேத்திக்கிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுத்தேன்னு. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு. அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு எனக்கும் தெரியலடி. அத கேக்குறதுக்குள்ளதான் என் போன்ல சார்ஜ் போயிடுச்சு. நீ கையிலக்காக்கு போன் பண்ணி அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு கேட்டுக்கோ. 20 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மேடம் ஒரே காலில் இருக்கிற பேலன்ஸை காலி பண்ணிடுவாங்க போல இருக்க. சரி மயிலு, நான் அக்கா கிட்ட பேசிக்கிறேன். நீ எப்ப ஆஸ்பத்திரிக்கு வருவ? இப்ப இருக்கிற நிலைமையில என்னால எதுவும் சொல்ல முடியலடி. நியாயமா பார்த்தா நான் தான் பணத்துக்காக அலையணும். ஆனா ஏன் சூழ்நிலையால நான் உன்னை அலைய வைக்கிறேன். நீ தப்பா எடுத்துக்காதடி. ஏய், லூஸ் மாதிரி பேசாத. ஏன் அத்தைக்கு நான் செய்யாம வேற யாரடி செய்வா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீ ஏன் இப்ப வர முடியாத மாதிரியே பேசுற? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அனுப்ப மாட்டாங்களா? அப்படி என்னடி டியூட்டி போட்டிருக்காங்க உனக்கு? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது தேனு. நேர்ல பாக்குறப்ப நம்ம இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். நீ முதல்ல பணத்தை தேத்துற வழிய பாரு. கையில அக்காக்கு போன் பண்ணி நீ பணத்தோட வருவேன்னு நான் சொல்லிடுறேன். நீ அப்புறமா அக்காக்கு போன் பண்ணி பேசிக்க. சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் டி, ரொம்ப தேங்க்ஸ் டி. மேடம், போன கொஞ்சம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போன நேரமாச்சு. அண்ணா, இன்னும் ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன்னு. என்ன புடிச்சு கொடுக்கத்தான் வேற யாருக்கோ போன் பண்றாங்க. மாரியப்பா, மாட்டிக்காத, தப்பிச்சு ஓடிடு. செல்ல கொடுத்தவ மேலேயே கேஸ் போட பாக்குறீங்களா? ஐயோ, என் செல்லுலயும் பேலன்ஸ் இல்ல, என் பாக்கெட்லயும் பேலன்ஸ் இல்ல, என்ன விட்டுருங்க மேடம். தப்பிச்சிடறா மாரியப்பா. எப்படியும் தேனுக்கு விஷயத்த கன்வே பண்ணியாச்சு. அவ பாத்துப்பா. ஐயோ, என்னோடைய தனியா விட்டுட்டு வந்துட்டோமே. இருந்துச்சு, எங்க போயிருக்கோம்? எனக்கு தெரியாம நான் தான் குழம்பிட்டேனா? இல்ல இல்ல, இந்த இடம் தான். நாடு எங்க போச்சு? நான் ஏதாவது இழுத்துட்டு போயிருக்குமோ? இல்ல, ஆளுங்க யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த நேரத்துல பணத்தை நான் எங்க போய் தேடுவேன்? யார்கிட்ட போய் விசாரிப்பேன்? ஐயோ கடவுளே.